கும்பகோணம் அருகே பள்ளி மாணவர், அதாவது +2 படித்த மாணவர் வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குருநாதனிடம் கேட்கலாம். குருநாதன், இந்த வழக்கு பின்னணி குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் அறிஞர் அண்ணா அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் ஏற்பட்ட தகராறில் 12ஆம் வகுப்பு மாணவனை 15க்கும் மேற்பட்ட 11ஆம் வகுப்பு மாணவர்கள் சேர்ந்து கடுமையாக தாக்கியுள்ளனர். இது பலத்த காயமடைந்த மாணவன் கும்பகோணம் அரசு மருத்துவமனையும் அதனைத் தொடர்ந்து தஞ்சையில் உள்ள தனியார் மருத்துவமனையும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டான். இந்நிலையில் நேற்று பிற்பகல் மாணவன் மூளைச்சாவு அடைந்த நிலையில் அவன் உடனடியாக தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டான். இந்நிலையில் இன்று அதிகாலை மாணவன் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனை அடுத்து மாணவனின் உடலை வாங்காமல் உறவினர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 15 பேரை காவல்துறையினர் கைது செய்து அரசு கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்துள்ளனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் மேலும் தொடர்புடைய 10 பேரை கைது செய்ய வேண்டும், உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து சந்திக்க வேண்டும் என மாணவர்களின் உறவினர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அவர்களை தொடர்ந்து காவல்துறையினர் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து இன்று பிற்பகல் மாணவனின் உடல் கூராய்வு செய்யப்பட்டு அவனது உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனடுத்து மாணவனின் உடல் அவரது சொந்த ஊரான திருவாரூர் மாவட்டம் வலங்கமான் அருகே இனாம்கிளியூர் பகுதிக்கு நல்லடக்கம் செய்வதற்காக எடுத்து செல்லப்படுகிறது. இந்நிலையில் மாணவர்கள் வைத்த கோரிக்கை இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்ற வேண்டும் என அவர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்தனர். அதனை ஏற்ற காவல்துறையினர் இந்த வழக்கை தற்போது கொலை வழக்காக பதிவு செய்துள்ளனர். இந்த கைது செய்யப்பட்டுள்ள 15 பேர் மேலும் தற்போது இந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றம் செய்யப்படுகிறது. மேலும் இது தொடர்பாக மேலும் சில பேரை கைது செய்வதற்கான நடவடிக்கையும் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி குருநாதன்.